Hello viewers, இன்னைக்கு நம்மளோட மெனுல எடுத்துக்கிறது மிளகு குழம்பு. இந்த மிளகு குழம்பை நிறைய விதமா பண்ணலாம். பட் இன்னைக்கு நம்ம பண்றதுல ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் என்ன அப்படினா ஷெல்ஃப் லைஃப் நிறைய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாம இருக்கும். அதுக்கு அதுல சேர்க்கிற பொருள்ல நம்ம எப்படி பண்றோம் அதான் ரொம்ப முக்கியம். வாங்க இதயம் வழங்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான பஞ்சியான மிளகு குழம்பு. I am Sundar. Welcome to recipecheckr. இந்த மிளகு குழம்புல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் அப்படின்னா அந்த பேஸ், அந்த அரவை ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட 4 பொருள் நம்ம சேர்க்குறோம். என்ன ரேஷியோ, அதை எவ்வளோ சேர்க்குறோம், எந்த மாதிரி வறுக்கிறோம் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு இதயம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகி வரப்போ என்ன சேர்க்குறோன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. ஏன்னா அந்த துவரம் பருப்பு தான் இன்றைக்கி இந்த குழம்புக்கு ஒரு திக்னிங் ஏஜென்ட். அந்த திக்காக நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். மைல்டு ஹீட்டில் வச்சு நல்லா வருங்க கொஞ்சம். அடுத்து எவ்வளவு எடுத்துருக்கோமோ, அதாவது துவரம் பருப்பு, அதோட கொஞ்சம் அதிகமாக மிளகு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி ஒரு 4லிருந்து 5 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. ஒரு 10லிருந்து 15 கருவேப்பிலை. பொறுமையாக வருங்க, அது நல்ல வறுத்து வரப்போ நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு. ஸோ இது லைட்டாக ஒரு ப்ரௌன், லைட் மைல்டு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை நம்ம வறுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம கம்மியாக ஒரு சிம்மர் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துருக்கோம். கலர் நல்ல ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறி இருக்குது இந்த உளுந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாசனை, இந்த மிளகு உளுந்து ரெண்டும் வறுக்கிற வாசனை நமக்கு நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். அந்த சூடு இருக்கிறப்பவே ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுவோம். அந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் மிளகு குழம்புக்கு நம்ம போயிடலாம். நம்ம வறுத்ததை லைட்டாக ஆறினோன்னே, சூடு குறைஞ்சோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சிருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்ததை அரைச்சி வச்சிட்டோம், ஒரு பேஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மிளகு குழம்பு ப்ராசஸுக்கு போயிடலாம். நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு அப்படின்னாலும் ட்ரெடிஷ்னலாக ஒரு மண் சட்டி, அதை தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு தேவையானது கிட்டத்தட்ட ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு இதயம் நல்லெண்ணெய். இப்போ நமக்கு எண்ணெய் லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஸோ அந்த கடுகு லைட்டாக நமக்கு பொரிஞ்சு வரப்போ ஒரு சின்ன கையளவுக்கு ஒரு 15-20 கருவேப்பிலை. இது பொரிஞ்சு வரப்பவே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற புளி, அதோட கொஞ்சம் நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்காக. ஒரு 3லேருந்து 4 சின்ன பீஸ் போதும். மிளகு குழம்பு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஷெல்ஃப் லைஃப், அதாவது வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அருமையான ஒரு குழம்பு. ஏன்னா இதில் வந்து நம்ம பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்கல. ஆப்ஷன் நிறைய பேர் சேர்ப்பாங்க, பட் அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு 3 நாள் 4 நாள் தான் நம்ம வச்சு சாப்பிட முடியும். பட் இந்த மாதிரி பண்ணுறப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் அப்படியே கெடாமல் இருக்கும். பேச்சுலர்ஸ் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒன்று பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 1 மாதம் ஒரு சாதம் எது இருந்தாலும் அழகாக வச்சு எனி டைம் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நல்லெண்ணெய், இதே நல்ல இந்த மாதிரி கூட இருந்தால் போதும். சாதம், இந்த குழம்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ இப்போது நல்ல கொதிச்சு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு, துவரம் பருப்பு, அதே மாதிரி உளுத்தம் பருப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ் இதுதான் இதில் முக்கியமே, இந்த குழம்புக்கு பேஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேர்த்துருக்கிற துவரம் பருப்பு தான் இந்த குழம்புக்கு ஒரு திக்கினிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருங்க. ஸோ திரும்ப ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அந்த துவரம் பருப்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அடியில் போய் தங்கிரும். நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிட்டு நல்லா அது வற்றி நமக்கு தேவையான அளவுக்கு உள்ள திக்னஸ் அண்ட் கலர் அந்த அளவு கிடைக்கணும். அது வரைக்கும் இதை குக் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் இந்த குக்கிங் ப்ராசஸ் பொறுமை ரொம்ப முக்கியம். வாங்க ஒரு கொதி வந்தோடனே அடுத்த ஸ்டேஜ் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதித்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற்றுனதுக்கு இப்போது நல்ல திக்காயிட்டே வருது. இது காரணம் என்ன அப்படின்னா அந்த துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுமே. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த மிளகோட ஒரு காரம், மனம் எல்லாம் அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து இனிமேல் ப்ராசஸ் ஆகிடணும். கொஞ்சம் உப்பு பத்தலை, என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக அருமையாக திக் ஆகிட்டுருக்கு நேரம் ஆக ஆக. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 2 குழிக்கரண்டி மேலே நல்லா செழிப்பாக விடுங்க. இதயம் நல்லெண்ணெய் இன்றைக்கி விட்ருக்கோம். ஸோ மிக்ஸ் பண்ணி, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி கோட்டாகி வருது இல்லையா, இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால அந்த சூடே இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த குழம்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துட்டோம், காம்பினேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப முக்கியம், ஒன்று வித்தியாசமாக ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம். ஏன்னா அந்த மிளகு வந்து அந்த காரம் இருக்கிறதுனால அந்த வெல்லம் வந்து ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட் கொடுக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 days, 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா சாப்பிடலாம். அதுக்காகத்தான் மேலே நம்ம நல்லெண்ணெய் கூட விட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.